நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்க. ஊர்லயும் வந்து சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி சேஃப்டி ஃபாலோ பண்ணலன்னா என்ன விபரீதம் நடக்கும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல ஆமாங்க சேஃப் டியூட்டி ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டினா இந்த மாரி விபத்துகள் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொன்னா, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்க கருத்துக்கள வந்து சொல்லுங்க. மஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து அத ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து அப்பர் தாம்சன் ரோடுங்க. அப்பர் தாம்சன் ரோடு வழியா வந்து தாம்சன் ரோடு, லோனி ஹைவே வழியே புக்கித்திமா ரோடு வரைக்கும் போறேங்க. வர விஷுவல பார்த்துட்டே வாங்க. ஸோ, இந்த வழியில நீங்க டிராவல் பண்ணியிருந்தா ஹாய் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வழியில நீங்க டிராவல் பண்ணாம இருக்க முடியாது. கண்டிப்பா இந்த ரோடு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோடு தான். தாம்சன் ரோடு, அந்த லோனி ஹைவே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புக்கித்திமா ரோடு தான் எல்லாமே டச் பண்ணி சிங்கப்பூர் வந்தாங்க புக்கித்திமா ரோட்ல டிராவல் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவ்வளோக்கும் அது இம்பார்ட்டன்டான ரோடு. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுள பத்தி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க குடும்பத்த பத்தி யோசிங்க. அப்படி யோசிக்கும்போது மஸ்ட் நீங்க வந்து எல்லா சேஃப்டி உபகரணங்கள், ஈவன் வாகனம் ஓட்டிட்டு போகும்போது நம்ம ஸ்பீட் லிமிட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 70 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனீங்கன்னா, ஸ்பீடு கேமரா வந்து 2, 3 இடத்துல வச்சிருக்காங்க. மஸ்ட்டு வந்துட்டு நீங்க ஸ்பீடு ஃபாலோ பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து சமன் வித் பாயிண்ட் டெர்மினேட் ஆகும். இது என்ன பாயிண்ட் டெர்மினேட் ஆகும்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யும்போது ஒரு படை வந்து எடுத்து போறாங்க. படை எடுத்து போகும்போது, அந்த படை தளபதி தான் ஃபர்ஸ்ட்டு ஒழிக்கணும்னு நினைப்பாய்ங்க. அந்த படை தளபதி வந்து ஒழிஞ்சிட்டாருன்னா, அந்த படைய வந்து வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லாம, தத்தளிச்சு திசை மாறி அந்த படை தோத்துரும். அதுமாரி தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்க்குறவங்க வந்து, அவன் சும்மாடா, அவன் சும்மாடா" அந்தந்த குடும்பத்துக்கு அவன் வந்து தலைவனா இருப்பான். நமக்கு வந்து அவன் வந்து பார்க்கறது சாதாரணமா இருந்தாலும், அந்த குடும்பத்துக்கு வந்து அவன் தலைவன். அப்படிங்கும்போது அந்த தலைவன் இல்லாட்டினா அந்த குடும்பம் வந்து நொடிச்சிரும். அதனால வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஹெல்மெட் போடுறது, சேஃப்டி ஷூ போடுறது, இது வந்துட்டு இந்த கேஸ் சம்மந்தமா வேலை பார்க்கும்போது, இந்த என்னென்ன வந்து மாஸ்க் போடுறது, அந்த கண்ணாடி போடுறது கண்ணுக்கு, எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணி தான் வேலை பார்க்கணும். இல்லடா ஒரு 2 நிமிஷம் தான் முடிச்சுட்டு போயிரலாம். இல்ல 1 நிமிஷம் தான் முடிச்சுட்டு போலாம். அப்படின்னு நீங்க வந்து பண்ணும்போது, 1 செகண்ட்ல கூட நம்ம லைஃப் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஊர்லயே வந்து ஒரு பையன் வந்துட்டு ஹெல்மெட் போடாம பைக்ல போறான், வரான். இல்ல ஒரு விபத்தாவுது. இந்த பையன் ஹெல்மெட் போட்டிருந்தானா உயிர் தப்பிச்சிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிக்கும். அத பார்த்துக்கிட்டு அத விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்து இவன் ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இந்த மங்காத்தா படத்துல வந்து தல அஜித் வந்துட்டு ஒரு இடத்த யோசிப்பாரு பாருங்க. அந்த பணம் கிட்னாப் பண்ணும்போது இவன் வந்துட்டு இத பண்ணுவான், இவன் வந்து இத பண்ணுவான். இல்ல, இல்ல அந்த ஜெஸ் போர்ட வச்சுக்கிட்டு அப்படி பேசுவாரு. இவன் ஒரு மாதிரியானவன், மாதிரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோக்கி போவாரு பாருங்க. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஆனா பிளானிங்ல வேற சேஞ்சஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவரு யோசிச்சு பார்ப்பாரு. இந்த ஓ! இப்படி தான் வரும், இப்படி தான் வரும். அதுமாரி நீங்களும் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ப இல்லன்னா நம்ம அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். மாசம் மாசம் காசு அனுப்புறோம். ஜாலியா வந்து அப்பா, அம்மா இருக்காங்க. கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இல்ல ஒரு வேலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வயசாயிருச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு வேளை கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, நாம இல்லாட்டினா நம்ம ஒய்ஃப், நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்க? நம்ம வந்து இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு, ஒய்ஃபுக்கானது எல்லாமே பண்ணிட்டு வச்சுட்டுருக்கோம். அதே நம்ப இல்லன்னா, நம்ம புள்ள போய் ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயங்கள போய் கையேந்தினா நமக்கு எவ்வளோ அசிங்கமாகும். அசிங்கம் இல்ல. அது எவ்வளோ ஒரு பாவமா இருக்கும். நம்ம கரெக்ட்டா நம்மள நம்பி பொறந்த குழந்தைய ஒரு வழி நடத்தாம போயிட்டோமே! அப்டிங்கிற ஒரு ஃபீல் ஆகும். ஒரு வேள தவறிட்டோம். ஒரு வேள வந்து கை, கால் உடைஞ்சிருந்ததுன்னா, இப்ப பசங்க கூட வந்து பைக்ல போம்போது கண்டமானம் வந்து ரேஸ் போறது, வர்றது, ஒரு விபத்துல வந்து கால் இழந்துட்டீங்க. இருக்கிற வரைக்கும் மச்சான் வாடா அங்க போவோம், இங்க வருவோம் அப்படிம்பான். நீங்க வந்து கால் இழந்த பிறகு ஒருத்தன் நாடுற மாரி இருக்கும். 1 நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான், 4 நாள் "டேய் இந்த நொண்டி பயலுக்கு வேற வேல இல்லடா. சும்மா சும்மா நம்மள கூப்பிட்டுட்டு இருக்கான்" அப்படிம்பான். அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு, "பணத்த விட மேலானது நம்ம ஹெல்த்து. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா நம்ம இந்த உலகத்துல எதனாலும் சாதிக்கலாம்." ஒரு கை உடைஞ்சாலோ, கால் உடைஞ்சா, கண் பார்வைகள இழந்தாலோ, நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹெல்த் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ, எத நோக்கி ஓட முடியும். ஸோ, இதில வந்து இப்ப சாதாரணமா உங்க கால்ல அடிபட்டுச்சுங்க. ஒரு 10 நாள் வந்து எம்சில உட்காந்துருக்கீங்க. அப்ப தெரியும் அதோட வேதனை. ஒரு வேளை நல்லாயிருமோ? என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? அப்படிங்கிற டென்ஷன்லேயே நமக்கு வந்து இதாயிரும். பழையபடி நம்மளால நடக்க முடியுமா? பழையபடி வேலை பார்க்க முடியுமா? அப்படின்னு சின்னதா ஒரு அடிபட்டுருக்கும்போதே. அதே வந்து பெரிய விபத்து ஆயிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ, அதனால தான் வந்துட்டு எல்லாமே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. பார்த்து பத்திரமா வந்து வேலை பாருங்க, வைங்க அப்படின்னு. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் இல்லைங்க. விஷயமே தான். நீங்க வெளிநாட்டு வேலையில இருக்கும்போதே வந்து உங்க வீட்ல வந்து பல ஏக்கங்கள் நம்ம புள்ள எப்போ வருவோம் பார்ப்போம். நம்ம ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க, நம்ம அப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்கள வந்து வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து நீங்க டிராவல் பண்ணும்போதும் சரிதான், இல்ல ரோட் கிராஸ் பண்ணும்போதும் சரிதான், வேலை இடத்துலயும் சரிதான்.
உங்களால் வந்து இது பாதுகாப்பான முறையில் வேலை இருக்குது அப்படின்னா வேலை செய்யுங்க. இல்லை இது பாதுகாப்பான முறை இல்லை அப்படின்னா ஒரு வேலை வந்துட்டு அந்த இடத்துல அன்சேஃபுங்க. மஸ்ட்டு வந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த வேலையை நீ முடிக்கல அப்படின்னா வேலையே போயிடும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யாதீங்க. போனால் போகுது, வேலை போனால் போகுது. வேலை போனால் இந்த வேலை போனால் அடுத்த வேலை. உங்கள் உயிர் போயிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு அடுத்த ஆள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதேமாரி நீ இல்லாட்டினா ஒரு கம்பெனிக்கு வந்து இன்னொரு லேபர் வந்துடுவான். நீ இல்லாட்டினா உங்கள் குடும்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுமாரி எல்லா வகையிலும் நீங்கள் யோசிக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரீமில் அப்துல் கலாம் தான் சொல்லிக்கிறார் கனவு காணுங்கள் அப்படின்னு. அப்படிங்கும்போது ஒரு ட்ரீமாகவே வந்து இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ட்ரீமோட யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கற்பனையாக நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நடக்கும் போவோம் ஓகே இதை தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே திருத்திக்கலாம். நமக்கு வந்து இப்போ நம்ம சின்ன ஏஜில் இது வந்து தாம்சன் ரோடுங்க தாம்சன் ரோடு இதான் மையப்பகுதி. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்கே கூட ஒரு ஸ்பீடு கேமரா இருக்குது, ரெட் லைட் கேமராவும் இருக்குது. இங்கே வரும்போது கவனமாக வாகனம் ஓட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் யோசித்து பார்க்கும்போது தெரியும் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாதுங்க. இழந்த பிறகு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எல்லாமே வெளிநாட்டில் வந்துட்டு இங்கே நீங்கள் விழுந்துட்டாலும் உங்களுக்கு பாதுகாக்க வந்து ஆள் கிடையாது. இந்த ஹெல்மெட்டு தான் நான் சும்மா அப்படி மாட்டிட்டு போய் எவனா பார்க்குவான் ஃபோட்டோ சேஃப்டி ஃபோட்டோ பிடிச்சிருவாங்க வச்சுருவாங்க. அதெல்லாம் சும்மா தலையில் மாட்டி போகணும். அது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ஒரு மேலேருந்து ஒரு ஸ்பேனரோ இப்போ சிபிஆரில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு மேலே வந்து நிறையா வந்து ஸ்கப்போல்டிங் கூட வேலை பார்த்துருவாங்க. ஒரு வேலை வந்து அவங்க ஸ்பேனருக்கு நான் கண்டிப்பாக அவங்க சேஃப்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேலை வந்துட்டு மிஸ் ஆகி அவங்க தலையில் ஒரு போல்ட்டு கீழே விடும்போது அந்த ஹெல்மெட்டில் படும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து ஹெல்மெட்டை அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது ஹெல்மெட்டில் டச் பண்ணி ஓடிடும். உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும். அதே வந்து நீங்கள் வந்து ஏனதான ஹெல்மெட் போட்டுருந்தீங்க வச்சுருந்தீங்க அந்த வர ஃபோர்ஸுக்கும் அதை அடிக்கும் வந்து ஹெல்மெட் வந்து நீங்கள் ப்ராப்பராக அணியாத போது மண்டையில் வந்து டக்குன்னு அது வந்து மண்டையில் அடி பிடிச்சிரும். இப்போ தலை வந்து நம்ம சாதாரண ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படிங்க. தலையில் வந்து நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம கை கால் அந்த நரம்புகள் இழுத்துரும், கை கால் வராங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தலையில் அடிப்பட்டுனா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டனலில் வேலை பார்க்கும்போது இல்லை சுரங்கப்பாதையில் வேலை பார்க்கும்போது சரியான காற்று வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்து காற்று வரல அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் காற்று வராமல் இந்த கொஞ்சம் தான் முடிச்சுட்டு போயிடலாம்னா 1 நிமிஷம் தான் 1/2 நிமிஷம் தான் இது பண்ணும்போது மூச்சு திணறலாகி உங்களுக்கு வந்து மூளைச்சாவு சிறுமூளை வந்து சீக்கிரம் இழந்துடும். ஸோ அப்போ சிறுமூளை இழக்கும் போது நீங்கள் அடுத்து வந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் ப்ராசஸ் கூட உங்களோட ஹெல்த்தில் நடக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மூச்சு திணறலான இடம் இருக்கும்போது ஏன் நீங்கள் ஈவன் தூங்கும்போது கூட நல்லா காற்றோட்டம் இல்லாட்டினா நல்லா வந்து காற்றோட்டம் வச்சு தூங்க தலை வேர்க்க ஆரம்பித்தாவே உங்கள் சிறுமூளைகள் வந்து லைட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் வந்து எதாவது சொல்லுங்க என்னோடய நண்பன் வந்து ஒரு டாக்டர் ஆகிறார். அவர் சொன்னார் இதுமாரி தலை வேர்த்துட்டு இருக்குன்னா சிறுமூளையில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நல்லா காற்றுள்ள பகுதியில் வந்து காற்றுள்ள இடமா வாக் பண்ணு, ஒர்க் பண்ணும்போது காற்றுள்ள பகுதியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து டாக்டர் தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதனால் வந்துட்டு தலை வந்து அதிகம் வேர்க்குது வைக்குதுன்னா நீங்கள் வந்து காற்றோட்டம் இல்லாத இடத்த வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு இந்த முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னையோட இந்த வேலை முடிய போகிறது கிடையாது. வெளிநாடு வேலை பொறுத்த அளவுக்கு ரொட்டைனா 365 நாள் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஜஸ்ட்டு வந்து அந்த ஒரு நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாரி தான். மொபைல் சார்ஜ் இருந்துச்சுன்னா போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி அதுமாரி தான் நம்ம வந்து காலையிலேருந்து காலையில் 4 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு இந்த சார்ஜ் லைட்டாக அந்த ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்கணுங்கிற அளவுக்கு தான் அந்த ரெஸ்ட் இருக்குமே தவிர பெரிய ரெஸ்ட் இருக்காது. ஈவன் வந்து இப்போ வந்து நம்ம சிங்கப்பூரில் வந்து லிட்டில் இண்டியா வந்து பயங்கர ஃபேமஸுங்க. இங்கே அந்த பெஞ்சூர் சைடு துவா சைடு தங்கன்னா இன்னும் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகி வந்து லிட்டில் இண்டியா போகாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோக்கும் வேலை பிஸி. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சேஃபாக வந்து வேலை பாருங்கள். நடந்த பிறகு ஐயோ அம்மான்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்காததுக்கு முன்னாடி தடுத்துக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி. நீங்கள் தான் இது காசு பணம் வந்து நம்ம என்னைக்கானாலும் மேக் பண்ணிடலாம். முடியாத ஒரு ரிஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனி படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பர்வைசர் வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு இது செய்யடா அப்படின்னா அது கரெக்டாக நீ காஃபியோ சாப்பாடோ வாங்கி கொடுத்து செய்ய சொல்கிறான் அப்படின்னா அவன் நல்ல பேர் எடுக்கிறத செய்ய சொல்லுவான். அதை வந்து கண்டிப்பாக செய்ய முடிகிற வேலை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது செய்ய முடியாத வேலை ஹை ரிஸ்க் இருக்குது, நான் செஞ்சு முடிக்கிறேன் வைக்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால் நீ செய்யுங்க வைங்கன்னு சொல்லி அவனா முட்டாள்தனமாக சொன்னால் அது செய்யாதீங்க. ஏன்னா ஹை ரிஸ்க் இருக்கும்போது இங்கே சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே சேஃப்டி சூப்பர்வைசர் சேஃப்டி ரூலே சொல்லுவாங்க. ஹை ரிஸ்க் வந்து நீங்கள் என்ன ப்ராப்பராக ஒரு லேடர் போட்டு நீங்கள் வேலை பார்க்கணும், அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க தான் நீங்கள் வேலை பார்க்கணும். நம்ம பற்றி ஆள் இல்லை, நம்ம கொண்டு நான் லேடர் மேலே ஏறி நம்ம வேலை பார்க்கணும். நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு. இங்கே வந்து சேஃப்டி எல்லாமே அரசாங்கம் வந்து எழுதியே வச்சுருக்கீங்க. யாருக்கும் பயந்துட்டுலாம் வேலை பார்க்கணும் அவசியங்கள் கிடையாது. அப்போ வந்து இந்த முனி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து போஸ்ட் ஒட்டி ஒரு சிக்கனை கீழே விழுந்தாண்டி அவன்கிட்ட போய் குடுறாருங்க என் தலைவனே அந்த சிக்கனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் விழுந்து ஓட்டணும். அதுமாரி நினச்சிக்கிட்டு வேலை பார்க்காதீங்க.
உங்கள நம்பி உங்க குடும்பம் இருக்கு. இந்த வேலை இல்லன்னா இன்னொரு வேலை. உங்க லைஃப் இருக்குண்ணா. நீங்க வந்து அன்சேஃபா வந்து வேலை பார்த்துட்டு வச்சுட்டு, உங்க கை, கால் உடைஞ்சிருச்சு, இல்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு லாஸ் ஆயிருச்சுன்னா, உங்க குடும்பத்துக்கு லாஸு. 2வது க நம்ம வந்து விழுந்துட்டா, அடிபட்டுட்டனா வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் வைக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ஹெல்த் நல்லா இல்ல அப்படின்னா, அது ₹1,00,00,000 கையில இருந்தாலும் வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அடுத்தவங்கள நாடி தான் ஆகணும். எல்லா விஷயம் பண்ணது, எல்லா ப்ராசஸும். நீங்க உங்க கையில 5 காசு கூட இல்லன்னா, உங்க கை, கால் ஜரமா இருந்தா, அந்த காசையும் மேக் பண்ண நீங்க என்னென்ன பண்ணணும், எங்கெங்க போணும், வரணும் எல்லாமே நீங்க சரசரன்னு போயிட்டு வரலாம். ஆனா, அந்த கை, கால இழந்துட்டீங்க, வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன சொல்றது? உங்களால நீங்க நெனைக்கிறத ஒரு பைக் ஓட்டணும், போணும், வரணும்னா, இல்ல வந்து எங்க போணும், வரணும், உங்க குழந்தைங்க கூட விளையாடணும், வைக்கணும். ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட இழந்துருவீங்க. அப்ப வந்து நீங்க அந்த காசு, பணம் வந்து நீங்க உட்காந்து சொன்னீங்கன்னா, ₹1,00,00,000 கூட வந்து ஈஸியா கரைஞ்சிரும். இப்ப காசு கரையும்போது நீங்க வந்து குடும்பத்துக்கும் தேவையில்லாத பாரமாயிருவீங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்க. உங்கள நம்பி உங்க குடும்பம் இருக்கு. குடும்பத் தலைவனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர் தளபதி மாரி. போர் தளபதி இழந்துட்டுனா, அந்த படையே தோத்துரும். நீங்க உங்கள நம்பி தான் ஏதோ நம்ம புள்ள போய் வெளிநாட்ல சம்பாதிச்சுட்டு வரோம்ன்னு சொல்லி தான் உங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. இல்ல ஊர்ல நீங்க வெளிநாட்ல பைக்லயோ எங்கேயோ போறீங்க வரீங்கன்னா, சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க. நீங்க இல்ல அப்டின்னா, உங்க குடும்பம் வந்து ஒரு 25 ஆண்டுகள் வந்து பின்னோக்கி போயிரும். வருமானம் இல்லனாவே அந்த குடும்பம் வந்து 25 வருஷங்கள் வந்து பின்னோக்கி போயிரும். 25 வருஷங்கள் பின்னோக்கி போச்சுன்னா, நீங்க உழைச்சு ஏதோ 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ஏறி வச்சிருப்பேன். 25 வருஷம் பின்னோக்கி போச்சுன்னா, என்ன அடிமட்ட ஏழைகளா ஆயிருவீங்க. அடிமட்ட ஏழைகளானா, நம்ம எல்லாத்துலயும் இப்ப கையேந்துற விஷயங்கள் ஆயிரும். நாம என்ன பிரச்சனை இல்லைங்க, நம்ம குடும்பத்தில உள்ளவங்க வந்து இப்ப எனக்கு தான் புக்கித்திமாரோட ஜாயிண்ட் ஆகுதுங்க. இதோட இந்த இடம் வந்து புக்கித்திமா ஜாயின் பண்ணி, இதில தான் வந்து நம்ம புக்கித்திமாரோட ஜாயின் பண்ணா சிங்கப்பூர்ல எல்லா இடத்துக்கும் போலாம் வரலாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ரோடு தாங்க புக்கித்திமா ரோடு. அப்போ வந்து நீங்க ஒரு குடும்பத் தலைவன் இல்ல அப்படிங்கும்போது, அந்த குடும்பம் வந்து 25 ஆண்டுகள் பின்னோக்கி போம்போது நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமையோட 25 ஆண்டுகள் பின்னோக்கி போகுதுன்னா, பொருளாதாரத்தில வந்து எல்லாமே பின்னோக்கி போயிரும். அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையே அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் இருந்தானா கரெக்ட்டா அந்த குடும்பம் ரன் பண்ணி போயிருப்பான்டா. இந்த பையன் இருந்தா அத பண்ணியிருப்பான்டா. ஏய் அவங்க இருந்தா போயிருக்கணும் வந்துருக்கணும் அப்ப சொல்லுவாங்க. ஸோ, அதனால வந்துட்டு உங்களால வந்து இந்த உலகத்தில சாதிக்க முடியாத ஒரு விஷயங்களே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டிய ஃபாலோ பண்ணுங்க. சேஃப்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு 5 வருஷம், 10 வருஷம் ஒர்க் பண்றீங்களா, கொஞ்சம் காசு சேவ் பண்ணிட்டு போயிட்டு, சீக்கிரம் ஊர்ல போய் செட்டில் ஆகுற வேலைய பாருங்க. அத விட்டுட்டு நம்ம ஏதோ பொறந்தோம், ஏதோ வளர்ந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேல பார்த்து பார்த்தே நெறைய பேத்துக்கு மூளை மங்கி போச்சு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. இங்க கிடைக்கிற சொற்ப சம்பளத்திலே வாழ்ந்துருவோம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடீஸ்வரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களால முடியும். என்ன ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, அத புடிச்சு ஓடுறதுக்கான வேலைய நீங்க பார்த்துக்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து தவறான வழிய ஓடிக்கிட்டு, இதுதான் போதும் வைக்கும்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் முன்னேற மாட்டீங்க, உங்க குடும்பமும் முன்னேறாது. ஆவுன்னா பிசினஸ் சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில வந்து பிசினஸ் பண்றவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கவர்மெண்ட் வேலைல இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரிட்டயர்மெண்ட்ல போய் அந்த பிசினஸ் உட்காந்துருவாங்க. ஆக மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வருமானம். பிசினஸ்னா கோடிக்கணக்கு காசு வச்சு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரூ. 500 பொருள் வாங்கி நீங்க ரூ. 1000 வித்தா நீங்க பிசினஸ் மேன் தான். ஒரு காய்கறி ரூ. 500 வாங்கிட்டு ஒரு ரூ. 1000 செல் பண்ணலாம். ஸோ சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய ஆளா வரலனா, வாழ்க்கையில எல்லாமே ஜெயிப்போம். வாழ்க வளமுடன். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.